நாங்கள் இங்கே சேலம் ரெட்டிப்பட்டியிலேருந்து வரோங்க சார். தளபதியோட ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன். அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு பெரிய தொண்டர்களாக இருந்து செயல்படணும், அவங்கள முன்னாடி கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறோம். வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றது ஒரு இது, வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா நல்லா வருங்க சார். எல்லா இடத்துலயும் அவருக்கு சப்போர்ட் இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அவரை பார்த்து பயந்ததுனாலதான் நிறைய இடத்துல அவருக்கான அகேன்ஸ்டான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதை தாண்டி அவர் வந்துட்டு இருக்காரு. மக்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த காலம் மாதிரி கிடையாது. மீடியான்றது இப்ப நீங்க சின்ன சின்ன இதுல இருந்து எல்லாருமே எல்லா இடத்துலயும் தெரியப்படுத்துறாங்க. கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவாரு. அதெல்லாம் வேஸ்ட் சார். இப்பதான் 5000 போட்டிருக்காரு, காலையில தான் வந்துச்சு. அது எதுக்கு இவ்வளவு நாளா வராம இன்னைக்கே வருது தெரியல. பயம், அவ்வளவுதான். நாங்க சீலங்கன்பட்டி பைபாஸ் தான். நாங்க சேலம் சீலங்கன்பட்டியில இருந்து தான் வரோம். தளபதி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். பாஸ் நேற்று நைட்டே கிடைச்சிருச்சு எங்களுக்கு. வாங்கிட்டு இப்போ மார்னிங் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் சீக்கிரமா வந்துட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுல ரொம்ப எக்ஸைட்டா இருக்கிறோம். ரொம்ப ஹாப்பி. ஆமாங்க, அது ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பிரச்சனை தாண்டி வந்திருக்காங்க ஆக்சுவலா. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, பாஸ் எல்லாமே ஆக்சுவலா லேண்ட் எங்க சாரோட தான், எங்க ஓனரோட தான். அதனால எங்களுக்கு பாஸ் முன்னாடியே எங்க சார்ட்ட சொல்லி நாங்க கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம். அதனால ஃபர்ஸ்டா உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. ஆமாங்க, புகையிலிருந்து வரும். இப்பதான் மொதல் டைம் பார்க்க போறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. 5000 பேருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் 5000 பேர் வர முடியாது, அதிகமாவே வருவாங்க. பார்க்கலாம், நிறைய பேர் வருவாங்க எதிர்பார்க்கும். இல்ல, நான் அக்கா கூட வந்திருக்கேன். சப்னா ராஜதுரை. குகையில இருந்தா வந்தோம். குகை ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். நானும் இல்ல போனதில்லை. அப்ப நாங்க கோயிலுக்கு போயிட்டோம். எனக்கு பர்த்டே கோயிலுக்கு போயிட்டோம். இல்ல நாங்க அங்க போயிருக்க வேண்டியதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்லவே முடியாது. ஆனா இன்னைக்கெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு. நான் திருச்சி வடக்கு மாவட்டம் முசிறி தொகுதியில இருந்து வரோம். எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம்னா அதான் காசு வாங்கிட்டு வந்த கூட்டம் இல்ல, தளபதிக்காக வர்றாங்க எல்லாமே. நாங்களும் அதே மாதிரி விஜய் அண்ணாவுக்காக வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஆனா சூப்பரா இருக்கு. எல்லாருமே மெயினா இதுல நம்ம போலீஸ் தான் சொல்லிக்கணும். அந்த அளவுக்கு அங்கங்க நின்று மக்களை பாதுகாப்பா அனுப்பிட்டு இருக்காங்க. யாருமே கூட்டத்துல நெரிசல்ல இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வர மாதிரி இல்ல, சேஃப்டியா அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் இருக்குண்ணா. இங்க இந்த மாதிரி கூட்டம் எந்த இடத்துலயும் நாங்க பார்த்தது இல்ல. தளபதிக்காக எங்க இருந்தாலும் வருவாங்க. தளபதி விஜய்க்காக எங்க இருந்தாலும் வருவாங்க. நாங்க திருச்சி மாட்டோம், முசிறி தொகுதியில இருந்து நாங்க வரோம்னா. நாங்க நேத்தே வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் கம்மியான ஆளுங்க தானே. ஆனா இதுதான் கரெக்ட். எல்லாருமே பார்த்தாங்கன்னா கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு விஷயம் இருக்குதுங்கிறதுனால எல்லாமே கரெக்டா கம்மியா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்க நேத்தே வந்துட்டோம். பாஸ் வாங்கிக்கிட்டு இதுக்காக இன்னைக்கு விஜய் அண்ணாவை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வரோம். எங்க ஊர் நாமக்கலுக்கே வந்தாலும் அப்பயே நாங்க பார்க்க முடியல. அதனால நாங்க இன்னைக்கு இங்க பாத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம்.